2 பெரிய பீஸாவை சீஸ்ல நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் கவனிங்க, 19வது வீட்டுக்கு பெல் அடிக்காதீங்க, 20வது வீட்டுக்கு பெல் அடிங்க. அங்க ஒரு அழகான பொண்ணு இருப்பா, அவ உங்களை உள்ள விடுவா. ஓகே? 19க்கு பெல் அடிச்சா நான் ஒன்று அடிச்சிருவேன். சரி, தேங்க்ஸ். பீஸா ஆர்டர் போட்டாச்சு, பிஸ் அடிக்க மட்டும் எந்திரிச்சா போதும். பிஸ் அடிக்க போகணுமா என்ன? சரி, சோடாவை கேன்சல் பண்ணிடுறேன். ஓ சாரி, மேலே பட்டுச்சா என்ன? அது ஒன்றும் என் மேலே படல ஜோ, அது ஒரு எலக்ட்ரிக் ட்ரில். அது என் மேலே பட்டா நான் போட்டுன்னு போயிடுவேன். சரி பொங்காத, உனக்கு இந்த யூனிட் வேணுமா வேணாமா? நான் இதை வேணும்னு உன்கிட்ட கேட்கவே இல்லை, புரியுதா? ஓ, இதை முன்னாடியே நீ சொல்லியிருக்கணும். உன் மரமட்டையில் நினைக்கிறது எனக்கு எப்படி கேட்கும்? நம்ம கிட்ட பேர் காலி பண்ணு, நான் போய் மோனிகா கிட்ட வாங்கிட்டு வரேன். எல்லாம் என் தலையெழுத்து. பேச்சுலர் பார்ட்டிக்காக ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஓ ஓ ஓ ஓ உன்னோட பேச்சுலர் பார்ட்டி, வெட்டிங் ரிங் அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எங்களை யாரும் உன்னோட பெஸ்ட் மேன் நீ செலக்ட் பண்ணிட்டியா? ஓ நோ, இப்போ வேணாம். ஜோ, சாண்ட்லர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. வாட்? உன்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங்ல அவன் தானே இருந்தான்? ஜோ, எனக்கு சாண்ட்லரை ரொம்ப நாளாக தெரியும், அது உனக்கும் தெரியும்ல. கம் ஆன் ராஸ், எனக்கு பிரதர்ஸ்னு யாரும் கிடையாது. எனக்கு அகைன் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. என்னோட வெட்டிங்ல நீ தான் என்னோட பெஸ்ட் மேனா இருப்ப ஜோய். அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜென்மத்தில் எனக்கு அது சான்ஸ் கிடைக்காது. இரு, நீ என்னோட 2 வெட்டிங்லயும் மாப்பிள்ளை தோழனா இருந்திருக்க, ஆனா உன்னோட வெட்டிங்க்கு என்ன கூப்பிட மாட்டல. அது கண்டிப்பா நீ என்னோட பெஸ்ட் மேனா இருக்கலாம். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் கல்யாணமே பண்ணிக்கல, போதுமா? என்ன நம்பி ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டேன். ஓகே, இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ல ட்ரை பண்றேன். ஏய், நான் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்லவே இல்லை. நான் எப்படி உங்களுக்கு? சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஜோய், நீ தான் என்னோட வெட்டிங்ல பெஸ்ட் மேன். எஸ் எஸ், இதுக்காகலாம் கண் கலங்க போடுறது. நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு நல்ல சாங் போட்டு கேட்கலாம். சரி, நான் எந்த சாங் சொல்றேன்னு தெரியுமா? 1996 அவார்ட் வின் பண்ண சாங். அந்த டைம் அந்த ஹிட் சாங்ஸ் ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு தெரியல, ஒருவேளை யுவன் சாங்கா இருக்கும். இல்ல, ஹாரிஸ். எஸ், ஹாரிஸ். ஓ, அப்போ நீ ஹாரிஸ் சாங்ஸ்லாம் கேட்பியா? என்ன? இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஐ எம் சாரி. ஹே காய்ஸ். ஹே ஜோய். பொண்ணுங்களுக்காக ஷாப்பிங் பண்றது நான் நினைச்ச மாதிரி ஈஸி இல்ல. ஆமா, உண்மைதான். பேக்கே இவ்வளவு பெருசா இருக்கே. என்ன வாங்கியிருக்க? ஒரு பெண்ணா? இதுல 2 gift இருக்கு. ஒன்னு பெண்ணு, அதே டைம்ல இது ஒரு கிளாக்கு. இதெல்லாம் gift நீ கொடுக்க கூடாது. ஏன்? ஏன்னா உன ஸ்கூல் பப்பா கிடையாது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு அடுத்த மாசம் எக்ஸாமே கிடையாது. கடவுளே, நல்லா பெத்தமா செஞ்சாங்க. சரி, இங்க பாரு, பெண் உண்மையில ஒரு நல்ல gift தான். பட் இந்த gift பாய் ஃப்ரெண்ட் கொடுக்கக்கூடிய gift-ஆ இருக்கணும்ல. யார் சொன்னா? அவளுக்கு கண்டிப்பா பெண் தேவைப்படும். ஏதாவது எழுதுறப்போ சடனா பெண்ணை திருப்பி பாப்பா. ஓ, இது ஜோய் கூட டேட் போக டைம் ஆயிடுச்சு. சரி, இரு. உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு நீ என்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண? நாங்க ஒண்ணா இருந்தப்ப அவ பர்த்டே வரல. 3 வருஷமாவா? கைஸ், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஆடிஷன் வேற இருக்கு. என்னால இதுக்கு மேலே ஷாப்பிங் பண்ண முடியாது. ஆல்ரைட், நான் ஷாப்பிங் போறேன். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் வாங்கிட்டு வரேன். ஓகே, தேங்க்ஸ் பேங். அப்புறம் கிஃப்டோட ஒரு போயம் கார்டு சேர்த்து வாங்கிக்கிறியா? அந்த கார்டில் ஏதாச்சும் நான் போயம்ஸ் எழுதணுமா என்ன? இல்லைன்னா ஏற்கனவே போயம்ஸ் எழுதிருக்க கார்டை பார்த்து வாங்கிக்கோ. என்ன சொல்றீங்க கிட்ட? பாரு, உன்னால அவன ஃபேஸே பண்ண ஓ முடியல. கம் ஆன் ரேச், ஆல்ரெடி நிறைய கேர்ள்ஸ் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க. என்னன்னு பாப்போமே. சரி ஆல்ரைட். அது நேற்று நைட்டு என்னோட கனவுல, அது நீயும் நானும் வந்து அந்த டேபிளில் பண்ணிட்டு இருக்க மாதிரி.
வாவ். கனவுலே கபடி விளையாடி இருக்க போல. ஏன் 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 இப்படி ஒரு கனவை கண்ட? முக்கியமான கேள்வியே, நான் எப்படி பண்ணேன்? வெல் சொல்லப்போனால் நீ நல்லா தான் பண்ண. சந்தோஷம், ஏன்னா என் கனவுல நான் பெருசாகவே பண்ணதில்லை. வெல் நேற்று நைட்டு நிஜமாவே சிறப்பாகவே செஞ்சேன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கு கேட்க. ஹே, நீ ஓகே தானே? அது எப்படி நீ அவன் கூட கனவுல செக்ஸ் வச்சுக்கிட்ட? ஐம் சாரி, அது ஒரு தடவை தான் நடந்துச்சு. அப்போது நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், ப்ளஸ் அது இன்னொருத்தவங்க கனவு வேற. ஸோ ஓ கம் ஆன்பா, நேற்று என்ன கனவு கண்டேன்னு சொல்லு. நோ முடியாது. ஏன் சொன்னா என்ன? நம்ம இன்னைக்கு எங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம்? அப்படி இந்த சோஃபாலேவா? ஆல்ரைட் ஃபைன். அந்த கனவுல நீ மட்டும் தனியா இல்லை, ஜோயும் இருந்தான். அடடடடா. வேற யாராவது வேற யாராவது அங்க இருந்தாங்களா? நோ. உனக்கு நல்லா தெரியுமா அங்க விளக்கு பிடிச்சிட்டு கூட யாரும் இல்ல? நோ, ஆனால் வெறும் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஆ, சரி, நம்ம அது எப்படி பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேருமா, அப்புறம் நீ நானுமா, அப்புறம் இல்லை நம்ம 3 பேருமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன சொல்லு. ஒரு சில நேரத்தில் நான் அங்கே வேடிக்கை மட்டும் தான் பார்த்தேன். அட்ரஸ் அக்க வேற லெவல் நீங்க போ. ஏய் ரோஸ், நீ என் மேல கோவமா இருக்குன்னு தெரியும், ஆனா இதை பேசினா தான் நம்மளால சரி பண்ண முடியும். இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஃபைன், பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா நான் டெக்னிக்கலா எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என்ன நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு அப்ப சொன்ன? அதுக்காக தான் சொன்னா டெக்னிக்கலா எந்த தப்பு பண்ணலன்னு. சரி, அப்ப சில விஷயங்களை ஓரம் கட்டி வச்சுட்டு ஆக்சிடென்ட்ல என் பாட்டியோட மோதிரத்தை எடுத்த நீ ஆக்சிடென்ட்ல அது ரிச்சலுக்கு ப்ரோபோஸும் பண்ணிருக்காத. ஒரே ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஒரு டவுட். எப்படி கை வச்சுட்டு பேசினா அது என்ன இழவுனா எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னமோ சொல்றீங்க? நீ இவ்வளோ நாளா ரிச்சல்ட்ட சொல்லாததுனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல, அப்படிதானே? ஒரு நாள் ஃபுல்லா இருக்க என் கூட. அது நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. ஐ அம் சாரி. அப்படி பண்ணக்கூடாது ஜோய். இந்த நெருக்கம் போதுமா? நான் முதல்ல கிளம்புறேன். இல்ல ராஸ், நான் இது தர மாட்டேன். நம்ம இதை பத்தி பேசிதான் ஆகணும். என் பேக்க கூட. இல்ல நான் தர மாட்டேன். எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சாரியும் சொல்லிட்டேன். ஜோய், நீ வேணா திட்டி, இல்லனா நீ காரி துப்பு, இல்ல அடி. நான் உன்னை அடிக்கலாம் மாட்டேன். ஏன் அப்படி சொல்ற? உனக்கு கோவம் குறையும், எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மூஞ்சி அடிச்சு உடைக்கணும்னு தோணுதுல, உன் கண்ணுலயே கலவரம் தெரியுது. இல்ல அப்படின்னா இல்ல. ஆவேசமாவற பார். இல்ல. கண்ணன் சவுக்குது பார். நோ. மாமா கோவம் வந்துச்சு. பேக் மாட்டேன். என் அடி. பேக்க கூட. ஜோய் பேக் கொடுத்து. என் அடி. என் அடி. என் அடி. அடி 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 அடி. முதல்ல வெளியில போறேன். ஐ அம் சாரி, நான் ஏதோ ஃப்ளோல குனிஞ்சிட்டேன். ஓ மை காட், இது நிஜமாவே வலிக்குது. என்ன மன்னிச்சிடு. நம்ம முகத்தை பார்த்து யாராச்சும் குத்த வந்தா நம்ம குனிஞ்சிருவோம்ல, அந்த மாதிரி தான் பாரு. ஓ அடுத்து மெண்டல் பையல ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை அடிக்க வரப்ப நீ தான் குனிஞ்சிருக்கணும். நீ ஏன் குனியல? நம்ம இந்த ஹாஸ்பிடல் போற வழியிலே ஏன் பேசிட்டு போக கூடாது? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அங்க போனாலாவது அவங்க உன்னை குனிய வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஹே செல்லக்குட்டி, இவன் பார்க்க செம்ம கியூட்டா இருக்கான். ஓ, அவனுக்கு கேட்குற மாதிரி மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் அவன் கேட்டுட்டு பெரிய ப்ளே பாய் மாறிட அப்புறம் ஃபியூச்சரில். உங்கள யாரு அம்மா யாரு அப்பா? இல்ல அந்த மாதிரி இல்ல. நோ, நாங்கள் 2 பேருமே தனித்தனியாக ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது எங்கள் ஃப்ரெண்டோட லெஸ்பியன் பார்ட்னர்ஸ்க்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய இன்னைக்கு நாங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சா? யா.
இங்கே ஸ்டாப் வந்துடுச்சு. நிஜமாவா? எங்களுக்கும் இங்கே தான் ஸ்டாப்பு. நீங்களும் இந்த ஏரியா தானா? ஓ எங்களோட வீடு கூட அந்த லாஸ்ட்ல தெருமுக்கில் இருக்கு. கன்ஃபார்மா? ஏய் நம்ம எல்லாருமே ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏன் ஒன்றா ஒரு ட்ரிங்க் போகக்கூடாது? ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம்? ஓ ஷூர், நீங்கள் கூப்பிட்டா எப்போ வேணால் போகலாம். ஆமா, உங்க குழந்தை எங்க? நல்லா கத்து, எப்படியே கத்திக்கிட்டு இருந்தா அவனுக்கு கேட்டிருப்பாரு. வேமா வா. ஏய் பஸ் நிறுத்துங்க. Hey, hey, no, wait. Oh. ஃபோன் எடுங்க. ஹலோ, போக்குவரத்து துறையா? ஓகே, ஹலோ. நான் ஒரு ரிசர்ச் பண்ணி புக் எழுதுறேன். அதில் யாராவது பஸ்லேயே குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்ல முடியுமா? புரியுது, அந்த கேரக்டர் கொஞ்சம் அரமெண்டல் தான். ஹேய், பிரச்சனை என்னன்னா நாங்கள் இன்னைக்கு பஸ்ஸில் ஒரு குழந்தை வச்சிருக்க ட்ராலியை தொலைச்சிட்டோம். அது தள்ளிட்டு போகிற மாதிரி இல்லாமல் தூக்கிட்டு போகிற மாதிரி, அண்ட் அதில் ஒரு குழந்தை இருக்கும். அவன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான். ஹாய், நாங்க ஒரு குழந்தைய பஸ்ல தொலைச்சோம். குழந்தை இங்க இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா? அந்த குழந்தை இங்க இருக்கா? இங்க தான் இருக்கா அந்த குழந்தை? அது இங்க தான் இருக்கா? குழந்தை இங்க தான். உங்கள அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லுங்க. நான் தான். ஆக்சுவலி நாங்க 2 பேருமே அப்பா தான். குட்டி, எங்களை மிஸ் பண்ணியா? எப்படி இருக்க? இதுல எந்த குழந்தை நம்மளோடதுன்னு உனக்கு தெரியும் சொல்லு. அவன் பார்க்க ராஸ் மாதிரி இருக்கான், இவன் பார்க்க ராஸ் அவங்க அப்பா மாதிரி இருக்கான். ஸோ ராஸ் மாதிரி இருக்கவன் தான் நம்மளோட பெண். அவங்க அப்பா மாதிரி இருக்கலாம்ல. ஏய், அங்க பாரு, அவன் கணத்துல மச்சம் இருக்கு. கண்டிப்பா அதான் நம்மளோட பெண். உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் கணத்துல மச்சம் இருக்கு. ஹே செல்லக்குட்டி, எங்களை ஞாபகம் இருக்கா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். நீ சொன்னது மச்சம் இல்லை, அது பொட்டு. இப்போ நம்ம என்ன பண்றது? பூவா தலையா போட்டு பார்க்கலாம். எது வருதோ அதான் நம்ம பெண். ஓகே, பூவா தலையா போடுற இடமாடாது. அப்ப நீ ஏதோ சொல்லு. ரைட் விடு. பட்டா பக்கியம் படாட்டி இலக்கியம் பார்த்துக்கலாம். தலை தான் வந்துருக்கு. எஸ், நம்ம தலைனா எந்த குழந்தைன்னு சூஸ் பண்ணவே இல்லை. ஓ ஆமால, ரைட். ஓகே ஓகே ஓகே. ராஸ் பையன் மாதிரி இருக்கவனை தலைன்னு வச்சுப்போம். ஏன்னா அவனுக்கு தலையில் நிறைய முடி இருக்குல்ல. உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. செல்லக்குட்டி, எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா? என் செல்லக்குட்டி, இந்த அத்தை கிட்ட வாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? இங்க பாருங்க, வாடுறத நிப்பாட்டிட்டான். அட ஆமா, இவன் அழுகவே இல்லை. எஸ், எங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்க போல. இதோ வந்துட்டேன். வாடா என் செல்ல குட்டி, வாடா. நம்ம இப்போ உனக்கு டைப்பர் மாற்றலாமா? ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னைக்கு உன் அங்கிள் கூட எப்படி போச்சு? அவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? சொல்லுடா. ஆமா, ஜாலியா இருந்தது. நாங்க பஸ்ல எல்லாம் போனோமே. அது சரி, பஸ்ஸில் போகிற அளவுக்கு நீ பெரிய பையனா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் குழந்தையோட டேப்பர்ல ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் போட்டிருக்கு? நீ நான் சொல்ல போறத நம்ப மாட்டேன். பென்ன ஒரு நிமிஷம் புடி. இவனுங்கள டேய் ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. கிட்ட வந்து அந்த சாப்பாடு போட்டிரு. ஓடு ஜோய், ஓடு.